நல்லவங்களை உங்களை காப்பாற்றிக்கணும். உங்களை காத்துக்கொள்வது சுயநலம் அல்ல, பொதுநலம். தீயவர்கள் தாய் தகப்பனில் தீயவன் இருக்கிறான், கூட பிறந்தவங்கள தீயவன் இருக்கான். கள்ளக்காதல்னால இந்த உலகமே கதி கலங்கி போய் அணு ஆயுதத்தை விட கொடியது கள்ளக்காதல். அதுக்கு அரசு தனி சட்டத்தை நியமித்து அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? பெண்களால் தான் நடக்குது. அதைத்தான் பெண் பேய் அப்படின்னு சித்தம் சொன்னது என்ன தப்பு இருக்குது? எங்காச்சும் ஒரு குற்றத்தில் பெண் இல்லாத குற்றத்தை சொல்லு பார்ப்போம், வராது. இப்போ தாய் தகப்பன் குற்றவாளிகள் அப்படிங்கிறது இந்த பதிவுகள், நம்ம பதிவுகளை தாய் தகப்பன் குற்றவாளிகா ஏகப்பட்டவே இருக்காங்க. அப்போ அதிலிருந்து இந்த நல்லவன் தப்பிச்சிட்டனா தான் இந்த சமுதாயம் வளரும், இல்லைன்னா செத்து போயிடும் அப்படிங்கிறது இந்த பதிவு. ஒரு 4 பிள்ளைகள், அப்புறம் அதுக்கு 4 பிள்ளைகளுக்கு அப்புறம் 20 வருஷம் கழித்து பையன் பிறக்குது. அந்த பையன் லாங் டேர்மில் எப்பவுமே திட்டங்கள் போடுறாங்க. இந்த பிள்ளைங்க எப்பவுமே இங்கே இருக்கிறத கொண்டு போகணும், அப்பனோட காடு தோட்டத்தையும் கொண்டு போகணும், வீடு வாசலையும் கொண்டு போகணும், அப்பனுடைய வருமானத்தை அப்படியே உறிஞ்சி கொண்டு போகணும். பிள்ளைங்க 20 வயசுக்கு பெருசுங்கும்போது கள்ளத்தொடர்பில் இருந்துச்சு. இது கள்ளத்தொடர்பு இருந்ததுனால ஊருக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போல்லாம். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை. அப்புறம் இது 8 வயசில் இந்த பையனை வேலைக்கு பழக்கிறாங்க. இந்த எருத்துக்களையெல்லாம் வண்டிக்கு பழக்குவாங்க, அந்த மாதிரி 8 வயசுலேயே வேலைக்கு பழக்கிறாங்க. லீவுகளில் கொண்டு போய் வேலைக்கு விட்டு பழக்கிறாங்க. 15 வயசு ஆகிப்போச்சு. இவங்களுக்கு 31 வயசில் கல்யாணம் ஆகுது. அப்போ 31 வயசில் கல்யாணம் ஆகி மாதமானால் உளுந்துலேருந்து அரிசியிலேருந்து வாங்கி போடணும் பிள்ளைக்கு. 2 பேருமே அப்படி தான். அப்போது ரிட்டையர்டு பணம் வருது, 70,000 வருது. 77 வருஷம் பாடுபட்டு 70,000 வருது. அதைய நல்லா பிரிச்சுக்கிறாங்க. வீடு வாசல் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த பையன் 3 ரூபா கூலிக்கு போகிறான். பள்ளிக்கூடத்தை நிறுத்தி 3 ரூபா கூலிக்கு போய் தாய் தான் சோறு போடணும், 200 ரூபா வாடகை கொடுக்கணும். எப்படி போடுவான்? அப்போ இந்த வாழ்க்கை முறை சரியானதா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குது. அதை எப்படி களைய போகிறோம்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.